வணக்கம் தீபிகா. அதாவது தமிழ்நாடு எரிசக்தி துறைக்கு சொந்தமான தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகத்திற்கு சொந்தமான தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பகுதியில் இயங்கி வந்த 400 கிலோ வோல்ட் துணை மின் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு டிரான்ஸ்பார்மர் ஆனது திடீரென ஒரு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தானது இன்று காலை ஏற்பட்டது முதல் இப்பொழுது வரை சுமார் 4 மணி நேரமாக கடுமையான ஒரு புகை மூட்டத்துடன் இந்த தீயானது எரிந்து வருகிறது. இந்த தீயை அணைப்பதற்கு கோவில்பட்டி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து 5 தீயணைப்பு நிலையங்களிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கப்பட்டு வருகின்றன. இந்த தீயில் சேதமடைந்த இந்த டிரான்ஸ்பார்மரானது சுமார் 2 கோடி ரூபாய் வரை மதிப்புள்ளது என கூறப்படுகிறது. இந்த டிரான்ஸ்பார்மர் மீண்டும் இயக்குவதற்கு சுமார் 2 கோடி ரூபாய் வரை செலவாகும் எனவும் கூறப்படுகிறது. இது முக்கியம் வாய்ந்த இந்த ஒரு டிரான்ஸ்பார்மரானது இந்த எரிந்த சம்பவமானது தூத்துக்குடி மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கயத்தாறு அருகே உள்ள ஐயனார் ஊத்து அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த இந்த டிரான்ஸ்பார்மரானது இயங்கி வந்தது. தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான இந்த 400 கிலோ வோல்ட் துணை மின் நிலையமானது 2015ஆம் வருடம் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அவர்கள் கைகளால் திறந்து வைக்கப்பட்ட ஒரு டிரான்ஸ்பார்மர் இந்த துணை மின் நிலையமானது. இந்த துணை நிலையத்தில் உள்ள இந்த 400 கிலோவாட் திறன் கொண்ட இந்த டிரான்ஸ்பார்மர் தான் இப்பொழுது மலமல என தீ எரிந்து கொண்டிருக்கின்றது. சுமார் கரும் புகையுடன் இந்த தீ பரவி வருகிறது. இதனை அணைப்பதற்கு தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இந்த டிரான்ஸ்பார்மர் தீ அணைந்ததால் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மின்சாரம் தடைபட்டுள்ளது. இந்த மின்சார உற்பத்தியை மீண்டும் தொடக்குவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தானது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீபிகா.